உன்னத பாட்டு 30ஆம் பாகம். அன்பானவர்களே, 6ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்துக்கு வந்திருக்கிறோம். வாசிப்போமா? உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது. உன் அழக பாரம் கிளையாத் மலையிலே தழைமேயும் வெள்ளாட்டு மந்தையை போலிருக்கிறது. இப்போ கடந்த பாடத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், எப்படி மணவாளன் மறுபடியும் மணவாட்டியை பார்த்து கவிதை பாடுகிறார் என்று. இந்த நாளிலே நாம் படிக்க போகின்ற, இந்த 6ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்க போகின்ற பல விஷயங்கள் ஏற்கனவே 4ஆம் அதிகாரத்திலே மொழியப்பட்டு விட்டன. மணவாளன் மணவாட்டியை குறித்து பேசின சில விஷயங்களை மறுபடி இங்கு சொல்லுகிறார். பரவாயில்லை, கவிதை என்றால் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டி வரும். அடுத்தது, இது அன்பு. மணவாளன் மணவாட்டி மேல் வைத்த, மணவாட்டி மணவாளன் மேல் வைத்த அன்பு. எனவே அன்பு என்று சொல்லும் பொழுது அந்த அன்பை திரும்ப திரும்ப காட்டலாம் அல்லவா? வித்தியாசமான முறைகளிலே, வழிகளிலே காட்டலாம் அல்லவா? அந்த வகையில் சில விஷயங்கள் இந்த 6வது அதிகாரத்துக்கு பிறகு வருகின்ற சில விஷயங்கள் உன்னத பாட்டு புத்தகத்தின் ஆரம்ப அதிகாரங்களில் வந்திருந்தாலும் பரவாயில்லை, அவற்றையும் மீள நாம் படிக்கத்தான் போகிறோம். இப்போ இந்த 5வது வசனத்தில் 2 விஷயங்கள் இருக்கின்றன. மணவாளன் மணவாட்டியை பற்றி சொல்லுகின்ற விஷயங்கள். ஒன்று, உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது. கண்கள், என்னை பார்க்காதே, அந்த பக்கம் பார்த்துக்கொள். என்ன இது? இதை குறித்து பார்ப்போம். அடுத்தது, அழகபாரம். அழகபாரம் என்றால் என்ன என்று ஏற்கனவே 4ஆம் அதிகாரத்தில் இது வந்தது. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். ஒருவேளை மறந்து போயிருக்கலாம், பழைய தமிழ் அல்லவா? இருந்தாலும் நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இதை நான் விளக்கப்படுத்துகிறேன். அழக பாரம் என்பது பண்டைய தமிழ் மொழியிலே தலைமயிருக்கு சொல்லப்பட்ட ஒரு பெயர். ஆகவே கண்களை பற்றியும் தலைமயிரை பற்றியும் இந்த வசனம் வருகிறது. அடுத்த வசனத்திலே பற்களை பற்றியெல்லாம் வருகிறது. அது பிறகு பார்ப்போம். இப்போ 5வது வசனத்தை பார்ப்போம். உன் கண்களை என்னை விட்டு திருப்பு. அன்பானவர்களே, என்ன இதன் அர்த்தம்? என்னை பார்க்காதே, நீ அந்த பக்கம் பார்த்துக்கொள், நீ திரும்பு, அதுவா அர்த்தம்? இல்லை. இப்போ சில நேரம் கவிதையிலே நாம் சொல்லுவது அதற்கு முரணான அர்த்தத்தை கொடுக்கும். அது கவிதையிலே மாத்திரமல்ல, பேச்சு வழக்கிலே கூட இருக்கிறது. இப்போ தமிழிலே நான் போகிறேன் என்று சொல்லும் பொழுது, ஒரு வீட்டை விட்டு போகும் பொழுது நான் போகிறேன் என்று சொல்ல மாட்டார்கள். ஒன்று போய் வருகிறேன் என்பார்கள், அல்லது வருகிறேன் என்பார்கள். அப்போ நான் வரட்டா என்று கேட்பார்கள். அப்போ நான் வரட்டா என்று அவர்கள் கேட்பது நான் போகட்டா என்று கேட்பதைத்தான். ஆகவே சில நேரம் அந்த மாதிரியான, அதற்கு ஆங்கிலத்தில் ஐரானிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் என்று சொல்வார்கள். கவிதையிலே கூட இப்படியெல்லாம் வருகிறது. இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு தனது சபையை பார்த்து என்ன சொல்லுகிறார்? உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது. என்ன அர்த்தம்? என்னை அப்படி பார்க்காதே, உன் கண்கள் என்னை வென்றது. என்னை வென்றது என்றால் நான் தோல்வி அடைந்து விட்டேன். உன் கண்களுக்கு முன் நான் தோல்வி அடைந்து விட்டேன். இது ஒரு அன்பின் வெளிப்பாடு. இப்போ பாருங்கள், யாராவது தமிழிலே நமக்கு ஏதாவது ஆச்சரியமான ஒரு தகவலை நமக்கு சொன்னால் நாம் உடனே சொல்லுவோம் இல்லை என்று. இப்போ உதாரணமாக, யாராவது உங்களை பார்த்து ஏதாவது சொன்னால் சில நேரம் இப்படி சொல்லுவோமா இல்லையா? இல்லை, பொய், இருக்காது, அந்த மாதிரி சொல்லுவோம். இப்போ சில நேரம் நாங்கள் சொல்லுவோம் என்று வைத்துக்கிறோம், நான் உங்களைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறேன். போங்க பொய் சொல்லாம. அப்போ ஏன் சொல்லுகிறோம் போங்கள் பொய் சொல்லாமல் என்று? அவர் பொய் சொல்லுகிறார் என்று காட்டுவதற்காக அல்ல. அவர் சொல்லுவது என்னை கிறங்க வைக்கிறது, என்னை ஆச்சரியத்தின் உச்சத்துக்கு கொண்டு போகிறது. இப்படியும் நடக்கிறதா? நீங்கள் உண்மையாக என்னை நேசிக்கிறீர்களா? அந்த அளவு நான் முக்கியமா? அந்த ஒரு பிரமிப்பை வெளிப்படுத்துகின்ற
அந்த சொற்கள் தான் எதிர்மறையான சில சொல் வெளிப்பாடுகள். இல்லை, வேண்டாம், முடியாது, இருக்காது, பொய் சொல்லுகிறீர்கள் என்பது. புரிகிறதா? இப்போ யாராவது சொன்னார்கள் என்றால், இங்கு வருவதற்கு நான் நேற்று மாலையே புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறேன். அப்போ என்ன சொல்கிறோம்? பொய். அப்போ என்ன சொல்லுகிறோம்? நீ பொய்க்காரன், நீ பொய் சொல்லுகிறாய், அப்படியா சொல்லுகிறோம்? இல்லை, அவர் சொல்லுகிறதை ஆச்சரியத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறோமாம். சில நேரம் இல்லை என்போம். யாராவது சொன்னால், நான் நேற்று காலையிலேருந்து சாப்பிடலப்பா. இல்லை என்றால் என்ன அர்த்தம்? நீ பொய் சொல்லுகிறாய், நீ சாப்பிட்டு விட்டு இங்கு வந்து எங்களிடத்தில் சாப்பாடு கேட்பதற்காக நீ சாப்பிடாதது போல நடிக்கிறாய் கயவனே, அப்படியா சொல்லுகிறோம்? இல்லை, நீங்கள் சொல்லுவதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆச்சரியத்தோடு. அதுபோல சில நேரம் பெண்கள் அதிகமாக இப்படி செய்வார்கள். ஒரு திருமணம் செய்ய போகின்ற ஆண் ஒரு பெண்ணை பார்த்து கொண்டிருந்தால் அவர்கள் ஒரு கொஞ்சம் மொழியிலே என்ன அப்படி பார்க்காதீங்க சொல்வார்கள் அல்லவா? இப்போ இந்த இடத்துல மணவாளன் அந்த மாதிரி ஒரு 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 பெட்டைத்தனமாக, ஒரு பெண்தனமாக அவர் பேசுவதாக இல்லை. அவர் மணவாளன். அவர் மணவாளனுக்குரிய அந்த ஆண்மை, அந்த கம்பீரம் அவருக்கு இருக்கிறது. கொஞ்சம் கூட தன்னுடைய ஆண்மையை, தன்னுடைய கம்பீரத்தை நமது ஆண்டவர் இயேசு குறைத்து கொள்வதாக இல்லை. ஆனால் அதே நேரம் அவருடைய கம்பீரத்தோடு அவர் தனது அன்பையும் வெளிப்படுத்த தயங்குவதில்லை. ஏனென்றால் இது மணவாளன் மணவாட்டி உறவு. ஏற்கனவே எத்தனையோ பாடங்களிலேயும், ஏன் இந்த உன்னத பாட்டு பாடத்திலேயும் நான் சொல்லியிருக்கிறேன், உலகில் எத்தனை மதங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம், கோடிக்கணக்கான தெய்வங்கள் இருக்கலாம், எந்த தெய்வமும் தங்களது பக்தர்களை பார்த்து மணவாட்டி என்று சொன்னது கிடையாது. ஆனால் நமது ஆண்டவராகிய இயேசு தனது விசுவாசிகளை பார்த்து மணவாட்டி என்கின்றார். அதற்கான காரணம், அதற்குரிய தாற்பயம் எல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்து விட்டேன். அந்த வகையில் இது ஒரு அழகான, காமமில்லாத, ஒரு அசிங்கமில்லாத உறவு என்பதனை நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லி கொடுத்திருக்கிறேன். ஆனால் அந்த வகையில் ஆண்டவர் மணவாளனாக மணவாட்டிக்கு இப்படி சொல்லுகிறார், நீ உன்னுடைய கண்களை என்னை விட்டு திருப்பு என்று. என்ன அர்த்தம்? அதாவது அவருடைய ஆசை, அவருடைய ஆர்வம் சபை தன்னை பார்க்க வேண்டும் என்பதனை. இது ஒரு ஐரணி. ஐரணி என்றால் அந்த அர்த்தத்தை விரோதமான அர்த்தத்தை குறிக்கின்ற அந்த சொல். வருகிறேன் என்று போகிறேன் என்பதற்கு சொல்லுகிறோமே. அப்போ போகிறேன் என்பதற்கு எதிர்ச்சொல் வருகிறேன். வருகிறேன் என்று விட்டு போகிறோம். அப்போ அதுபோல இல்லை என்று, இல்லை என்ற மறையான சொல்லை ஆம் நீங்கள் சொல்லுவதை நான் ஆச்சரியத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொள்கிறோம். அதுபோல இந்த இடத்துல உன் கண்களை என்னை விட்டு திருப்பு என்று அவர் சொல்லுவது, என்னை பார்க்காதே, உன் கண்களை என்னை விட்டு திருப்பு என்பது அல்ல. அவர் என்ன சொல்லுகிறார்? மணவாட்டியே, நீ என்னை பார்ப்பதை நான் ரசிக்கிறேன், உன் பார்வையில் நான் மயங்கி இருக்கிறேன், உன் பார்வை என்னை வென்றது. பாருங்கள், அவர் சொல்லுகிறார் 5வது வசனத்திலே, அவைகள் உன்னுடைய கண்கள் என்னை வென்றது. என்ன அர்த்தம்? சபையே, நீ என்னை பார்க்கிறாய். இதற்குள்ளே என்ன ஆண்டவர் நமக்கு சொல்ல வருகிறார் தெரியுமா? இயேசுவை பார், இயேசுவை காண். இதற்கான 2 எபிரேய சொற்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஒன்று ரொஎஹ். ரொஎஹ் என்பது காண்கிறவன் என்ற அர்த்தம். அடுத்தது ஹோசே. ஹோசே என்பது பார்க்கிறவன் என்ற அர்த்தம். அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே ஞான திருஷ்டிக்காரன் என்று அடிக்கடி தீர்க்கதரிசிகளை குறிப்பிடும் சொற்கள் வருகின்றன அல்லவா? அந்த இடத்தில் வருகின்ற சொற்கள் ஒன்று இந்த ரொயேஹ் அல்லது ஹோசே. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அவர்கள் தேவனை காணுகிறவர்கள், தேவனை பார்க்கிறவர்கள். தேவனை பார்க்க முடியுமா? அவரை காண முடியுமா? முடியாது. அப்படியானால் இது என்ன அர்த்தம்? தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய மகத்துவத்தை, தேவனை பல விதங்களில் காணுவது, தேவனுடைய மகிமையை அவருடைய சிருஷ்டியில் காண்பது, அவருடைய சிருஷ்டிப்பில் பார்ப்பது, அவரை மகிமைப்படுத்துவது. அதுபோல இயேசுவை நமது இந்த கண்களால் காண முடியாது. உங்களில் சிலர் நீங்கள் இயேசுவை தரிசனத்தில் கண்டிருப்பீர்கள். அப்படி அவர் தரிசனமாய் காட்சி கொடுத்திருந்தால்
தனது முழு மகிமையில் உங்களுக்கு காட்சி கொடுத்திருக்கவே முடியாது. நீங்கள் வெடித்து சிதறி போயிருப்பீர்கள். தனது மகிமையை குறைத்து, எப்படி ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே ஒரு மனுஷனை போல ஆபிரகாமுக்கு வந்து காட்சி கொடுத்தாரோ, எப்படி தானியேல் 3ஆம் அதிகாரத்திலே ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களோடு அக்கினி கடலிலே, அந்த அக்கினி குழியிலே சூளையிலே இயேசுவானவர் இருந்தாரோ, அதுபோல தனது மகிமையை குறைத்து கொண்டு, நம்மால் தாங்கக்கூடிய அளவுக்கு குறைத்து கொண்டு நமக்கு தரிசனம் கொடுத்திருக்கலாம். அப்படி நீங்கள் தரிசனத்தை பார்த்திருப்பீர்கள். ஆனால் ஒரு நாள் வருகிறது, பரலோகத்துக்கு நாம் போகும் பொழுது அவரை முகமுகமாய் தரிசிக்கப் போகிறோம். மறுரூபம் அடைந்த சரீரம் நமக்கு கிடைத்திருக்கும். அந்த சரீரத்தில் உள்ள கண்களால் அவரை, பிதாவை, பரலோகத்தை, பரிசுத்த ஆவியானவரை நம்மால் பார்க்க முடியும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இப்போ சபை இயேசுவை பார்க்க வேண்டும், காண வேண்டும். எப்படி? ஆம், இயற்கையிலே பார்க்க வேண்டும், விசுவாசத்திலே பார்க்க வேண்டும். விசுவாச கண்கள் நமக்கு வேண்டும். எல்லாவற்றையும் விட அதிகமாக இயேசுவை நீங்கள் எங்கு பார்க்க வேண்டும் தெரியுமா? அவருடைய வார்த்தையிலே. அவருடைய வார்த்தையிலே இயேசுவானவரை நீங்கள் பார்க்க வேண்டும். இப்போ இயேசுவானவர் தான் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை என்பது நமக்கு தெரியும் அல்லவா? ஆகவே வார்த்தையானவரை வார்த்தையின் மூலமாய் பார்ப்பதொன்றும் தவறில்லை. ஆகவே சபை இயேசுவை காண வேண்டும். வார்த்தையின் மூலமாக அவரை காண வேண்டும். வார்த்தையின் மூலமாக அவரை பார்க்க வேண்டும். இந்த ரகசியம் தெரிந்த பிசாசு அற்புதரை பார்க்கின்ற கண்களை அற்புதங்களின் பின்னால் அலைய விடுகின்றது. தீர்க்க தரிசனத்தை வழங்குகின்ற தீர்க்க தரிசனத்தின் தேவனை பார்க்க வேண்டிய கண்களை தீர்க்க தரிசனங்களை பார்க்க வைக்கிறது. சுகம் கொடுக்கின்ற அந்த தேவனை பார்க்க வேண்டிய கண்களை சுகத்தை பார்க்க வைக்கிறது. அபிஷேக நாதரை பார்க்க வேண்டிய கண்களை அபிஷேகத்தை பார்க்க வைக்கிறது. அதனால் இன்று அநேக கிறிஸ்தவர்கள் அற்புதங்கள், அடையாளங்கள், சுகம், அபிஷேகம், தீர்க்க தரிசனம் இவற்றின் பின்னால் ஓடுகின்றார்களே ஒழிய அவற்றை கொடுக்கின்ற ஜீவனுள்ள தேவனாகிய இயேசுவின் பின்னால் போவதை குறைத்து வைத்திருக்கின்றார்கள். இயேசுவை பார்ப்பதும் அவர் பின்னால் போவதும் கஷ்டமான ஒன்றல்ல. வார்த்தையை பார்த்து வார்த்தையிலே இருக்கின்ற இயேசுவானவருடைய வெளிப்பாட்டை கண்டுபிடித்து வார்த்தையை பின்பற்றும் போது அது நடக்கிறது. ஆகவே சபை இயேசுவை பார்க்க வேண்டும். நீ என்னை பார்க்கின்றதை நான் ரசிக்கிறேன். இவ்வளவு பார்க்கிறாயா? இவ்வளவு ஆழமாக என்னை நீ பார்க்கிறாயா? உன்னுடைய கண்கள் என்னை வென்றன என்று சொல்லுகின்ற அளவுக்கு சபை, கிறிஸ்தவர்கள், மனவாட்டி நமது ஆண்டவராகிய இயேசுவை பார்க்க வேண்டும் என்பதுதான் மணவாளனுடைய அவா. அதைத்தான் இங்கு அவர் சொல்லுகிறார். உன் கண்களை என்னை விட்டு திருப்பு. அதற்காக திருப்பு, என்னை பார்ப்பதை விடு என்பது அல்ல. புரிகிறதா? பாடுகிறோம், உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏசையா என்று. அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு நமக்கு நாட்கள் வருகின்றன. நிச்சயமாய் நாம் அவரை முகத்துக்கு முகமுகமாய் தரிசிக்கத்தான் போகிறோம். ஆனால் இன்று கூட அவரை நாம் பார்க்க முடியும். எப்படி? அவருடைய வார்த்தையின் மூலமாக. சரி, அடுத்ததுக்கு வருவோம். உன் அழக பாரம் கீலேயாத் மலையிலே தலைமையும் வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கிறது. 4வது அதிகாரத்திலே இது வருகிறது. 2வது வசனத்திலே இருந்து நீங்கள் பார்த்தால் இது வருகிறது. நான் அங்கே விளக்கப்படுத்தியிருக்கிறேன். சுருக்கமாக இங்கு நான் சொல்லுகிறேன். இந்த அழக பாரம் என்பது தலைமயிரை குறிக்கும். இந்த தலைமயிர் பல காரியங்களை குறிக்கும். அங்கு சொல்லாத சிலவற்றையும் நான் இங்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது சபையினுடைய, மனவாட்டியினுடைய தலைமயிர், அதனுடைய நீளம், அதனுடைய அடர்த்தி, அதனுடைய கருமை எப்படி இருக்கிறதாம்? கீலேயாத் மலையிலே தலைமையும் வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கிறது. ஆஹா, அந்த 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 மந்தைகள் அடர்த்தியாக இருக்கும். ஆனால் ஆட்டு மந்தை என்பது ஒரு அப்பிராணியான ஒரு விலங்கு, அப்படித்தானே? அது ஒரு ஆபத்தில்லாத ஒரு அமைதியான ஒரு விலங்கு. சபை அப்படித்தான் இருக்க வேண்டும். எவ்வளவு கம்பீரம், எவ்வளவு பலம் இருந்தாலும் நாம் ஒரு அமைதியான சமாதான பிரபுவின் மனவாட்டியாக. ஞாபகம் இருக்கிறதா? சாலமோன் என்றால் சமாதான பிரபு. அவருடைய மனவாட்டி சூலமித்தி. அப்போது சபை என்பது சூலமித்தி. அப்போது சமாதான கன்னிகை. அப்போது அந்த சமாதானம் நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் அந்த அந்த வெள்ளை நிற ஆடுகள் என்று
குறிப்பிடப்படுகிறது. இந்த தலைமயிரை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது பல விடயங்கள் இருக்கின்றன. தலைமயிரை பற்றி பெரிய ஒரு கருத்தரங்கே நடத்தலாம். இங்கு அது தேவையில்லை. ஆனால் தலைமயிரை பற்றி நமக்கு தெரிந்த சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தலைமயிர் எவ்வளவு முக்கியமான ஒரு படைப்பாக இருக்க வேண்டும் ஆண்டவர் அவற்றை எண்ணி வைப்பதற்கு. நமது தலையிலே இருக்கின்ற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றன என்று மத்தேயு 10ஆம் அதிகாரம் 30வது வசனமும் சொல்லுகின்றது. லூக்கா 12வது அதிகாரம் 7ஆம் வசனமும் சொல்லுகிறது. புரிகிறதா? அப்போது நமது தலையில் இருக்கின்ற ஒரு மயிர் கூட ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் உதிராது என்று லூக்கா 21ஆம் அதிகாரத்திலே கூட நாம் பார்க்கிறோம். இப்போ அன்பானவர்களே, இந்த தலைமயிரை பற்றி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில காரியங்களை நான் வசனங்களினூடாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வசனங்களை வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. ஆனால் உங்களுக்கு இந்த வசனத்தை திரையிலையும் காட்டுகிறோம். நீங்களும் உங்களுடைய வேதத்தில் இருந்து நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்போது பெண்களை பற்றி பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் முக்கியமான ஒரு அதிகாரம். அதில் பெண்களுடைய தலைமயிரை குறித்து பேசியிருக்கிறது. அந்த முக்காடு அது இதெல்லாம் இங்கு கதைக்க வேண்டாம், இப்பொழுது பேச வேண்டாம். ஆனால் தலைமயிர் பெண்ணுக்கு மகிமை என்று 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. இப்போ சபை என்பது பெண் அல்லவா, மணவாட்டி அல்லவா? அப்போ அந்த மணவாட்டிக்கு ஆண்டவர் மகிமையை கொடுத்திருக்கிறார். அதுதான் அழகபாரம். உன் மகிமை, உன் அழகபாரம் கேலேயாத்தில் மேயும் அந்த வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கிறது என்கிறாரே, அது வேறொன்றும் அல்ல. சபையே, நான் உன்னை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறேன். உன் மகிமை அழகான ஒன்று. அந்த கேலேயாத் மலையிலே மேய்கின்ற வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கிறத நான் உனக்கு கொடுத்திருக்கிற மகிமை. ஆகவே சபையே, உங்களை இயேசுவானவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே பட்டங்கள், பதவிகள், படிப்பு, புகழ் இவற்றின் மூலம் மகிமையை தேடி போக வேண்டிய அவசியம் கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. துரதிருஷ்டவசமாக அநேக கிறிஸ்தவர்களுக்கு சரியான ஒரு ஆசை இருக்கிறது. தன்னை ரெவரண்ட் என்று சொல்லிக்கொள்ள, டாக்டர் என்று சொல்லிக்கொள்ள, அப்போஸ்தலன் என்று சொல்லிக்கொள்ள, ப்ராஃபட்டஸ் என்று சொல்லிக்கொள்ள பெரிய ஆசை இருக்கிறது. ஏனென்றால் அப்படி அந்த மாதிரியான தலைப்புகள் வரும் பொழுது ஒரு மகிமையாக இருக்கிறதா. தங்கள் பெயருக்கு பின்னாலே பேச்சுலர்ஸ் டிகிரி, மாஸ்டர்ஸ் டிகிரி, டாக்டரல் டிகிரி என்று பட்டங்களை போட்டுக்கொள்வதில் அநேகருக்கு ஒரு பெரிய ஒரு புலகிதம் என்னவென்றால் அதிலே ஒரு மகிமை இருக்கிறதா. அதுபோல பிரசித்தமாகும் பொழுது, புகழடையும் பொழுது அநேகர் என் பிரசங்கங்களை கேட்கிறார்கள், அநேகர் என்னுடைய பாடல்களை கேட்கிறார்கள், என்னுடைய யூடியூப் பிரசங்கத்துக்கு இத்தனை லைக் வந்திருக்கிறது, என்னுடைய ஃபேஸ்புக் பதிவுக்கு, முகநூல் பதிவுக்கு இத்தனை 1000 லைக் வந்திருக்கிறது. இப்படியெல்லாம் கிறிஸ்தவர்கள் இன்று கொஞ்சம் மகிமைக்கு பின்னால் போகின்ற ஒரு துரதிருஷ்டவசமான விஷயத்தை பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது. தங்கள் மூலம் நடக்கும் ஊழியங்களை வீடியோ எடுத்து அதை முகநூலிலும் யூடியூபிலும் போடுவது, அதை பிரசித்தம் பண்ணுவது, சாட்சி என்ற பெயரில் தங்களை குறித்து தம்பட்டம் அடித்துக் கொள்வது, தங்களை கர்த்தர் பயன்படுத்துகின்ற விதத்தை குறித்து பீற்றிக்கொள்வது, அல்லது இன்னொருவர் மூலம் தன்னை பீற்றிக்கொள்ள வைப்பது, இவையெல்லாம் இன்றைக்கு இந்த நவீன கிறிஸ்தவ உலகத்திலே அதிகமாய் இருக்கின்ற விஷயங்கள். ஏன் மகிமை இருக்கின்றவர்கள் ஏன் வேறு விதங்களில் மகிமையின் பின்னாலே போக வேண்டும்? நம்முடைய அழகபாரம், தலைமயிர் அந்த கீலேயாத் மலையிலே மேய்கின்ற வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கின்ற அளவுக்கு ஆண்டவர் நமக்கு மகிமை கொடுத்திருக்கும் பொழுது ஏன் நாம் வேறு விதத்திலே மகிமையை தேட வேண்டும்? ஆகவே சபையே, கிறிஸ்தவர்களே, உங்களுக்கு மகிமையை உங்களுடைய மணவாளன் இயேசுவானவர் கொடுத்துவிட்டு அவரே அதை ரசிக்கிறார். இப்போ அந்த வெள்ளாடு என்று சொல்லும் பொழுது அந்த வெள்ளாடு வெள்ளை நிறமாய் அல்லவா இருக்கும். அப்போ இந்த இடத்துல தலைமயிர், கருமை அழகுதான், கருமையாய்த்தான் தலைமயிர் இருக்கிறது. ஆனால் வெள்ளை மயிர் ஒரு துக்கமான விஷயமா? அநேகருக்கு வயது போகும் பொழுது தங்களுடைய தலைமயிர் வெள்ளையாக இருக்கும் என்று கவலை. ஆகவே அவர்கள் டை அடித்துக் கொள்வார்கள். இப்போது டை அடிப்பவர்களுக்கு விரோதமாக நான் எதுவும் பேச முடியாது. ஏனென்றால் நானே டையோடு தான் வந்திருக்கிறேன்.
ஆகவே அது ஒரு பிரச்சனை. சில கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள் டை அடிக்கக்கூடாது என்று. ஐயோயோ, அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை இங்கு. ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த வெள்ளை தலைமயிரை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் நீதிமொழிகள் 16:31 சொல்லுகிறது, அந்த வெண் நரை மயிர் கூட ஒரு மகிமையாம். ஆகவே நம்முடைய முதிர்ச்சி, நம்முடைய வளர்ச்சி, அது கூட ஒரு மகிமை. ஆகவே தலைமயிர் என்பது ஒரு மகிமை என்பதனை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது மாத்திரமா, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் நமக்கெல்லாம் நன்கு பரிச்சயமான ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். யார் அவர்? சிம்சோன். சிம்சோனுக்கு ஆண்டவர் பலத்தை, வல்லமையை வைத்தார். எங்கே வைத்தார்? தலைமயிரிலே வைத்தார். அப்போ தலைமயிர் அடையாள ரீதியாக மகிமையை மாத்திரமல்ல, வல்லமையை, பலத்தையும் குறிக்கும். ஆகவே சபையே ஒரு வல்லமை உள்ள ஒரு நிறுவனம். சபை என்பது ஒரு வல்லமை உள்ள அமைப்பு. சபை என்பது ஒரு வல்லமை உள்ள மனவாட்டி, வல்லமை உள்ள கன்னிகை. ஆகவே உங்களுக்கு வல்லமை இருக்கிறது. எப்படி நமக்கு அந்த வல்லமை வந்தது? இயேசுவின் நாமத்திலே வல்லமை உண்டு. நம்மிடத்தில் இயேசுவின் நாமம் இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்துக்கு வல்லமை உண்டு. நம்மிடத்தில் இயேசுவின் இரத்தம் உண்டு. இயேசுவின் இரத்தம் ஜெயம். தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், வல்லமை மிகுந்தது. தேவனுடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது. தேவனே நம்மோடு இருக்கிறார், சர்வ வல்லவர். ஆகவே இவ்வளவு வல்லமை பொருந்திய மனவாட்டி தான் சபை. அது மாத்திரமல்ல, நீங்கள் என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் பார்த்தால், அந்த நாசரிய பொருத்தனை பண்ணுகிறவர்கள் அந்த பொருத்தனை காலம் இருக்கும் வரைக்கும் தலைமயிரை கத்தரித்து கொள்ளக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. இது பிரதிஷ்டையை காட்டுகிறது. அப்போது சபை என்பது தலைமயிர் என்றால் மகிமை மாத்திரமல்ல, வல்லமை மாத்திரமல்ல, பிரதிஷ்டை. நாம் இயேசுவுக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள். நாம் இயேசுவுக்காக பிரித்து எடுக்கப்பட்ட பரிசுத்தவான்கள். பலவீனங்கள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், ஆனால் நாம் பரிசுத்தவான்கள். ஆகவே அந்த ஒரு பொருத்தனை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எசேக்கியேல் 44வது அதிகாரத்தின் 20வது வசனத்தை நீங்கள் பார்த்தால், அதிலே எசேக்கியேல் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், ஆசாரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று. அவர்கள் நீளமாக மயிர் வளர்த்து கொண்டும் இருக்கக்கூடாதாம், அவர்கள் மொட்டையடித்து கொள்ளவும் கூடாதாம், அளவாக தலைமயிரை அவர்கள் வெட்டி கொள்ள வேண்டுமாம். ஆங்கிலத்திலே அதை ட்ரிம் என்று சொல்லுவார்கள். நீங்கள் வசனத்திலே வாசித்து பாருங்கள், அது எப்படி தமிழில் வருகிறது என்று எனக்கு தெரியாது. எசேக்கியேல் 44:20 அந்த ட்ரிம் பண்ணுவார்களே, அப்படி அழகாக தங்களுடைய தலைமயிரை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். நாம் அனைவருமே சபை ராஜரீக ஆசாரியர்களாய் இருக்கிறோம். ஆகவே நமது தலைமயிர் மகிமையை காட்டுகிறது மாத்திரமல்ல, பலத்தை காட்டுகிறது மாத்திரமல்ல, பிரதிஷ்டையை காட்டுகிறது மாத்திரமல்ல, முதிர்ச்சியை காட்டுகிறது மாத்திரமல்ல, நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஆசாரியர்களாக போகக்கூடிய அந்தஸ்தையும் காட்டுகிறது. ஆகவே இந்த உன் அழக பாரம் கீலேயாத் மலையிலே தழைமையும் வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கிறது என்பது என்ன விடயங்கள் தெரியுமா? சபையே, நீ பலன் உள்ளவள், நீ மகிமை உள்ளவள், நீ பிரதிஷ்டை பண்ணப்பட்டவள், நீ ஆசாரியனாக இருந்து என்னை துதித்து ஆராதித்து நமஸ்கரிக்கின்ற அந்த ஆசீர்வாதம் பெற்றவள் என்றுதான் காணுகிறார். அன்பானவர்களே, இந்த 5வது வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? அப்படியானால் நாம் இயேசுவானவரை தொடர்ந்து அவருடைய வார்த்தை மூலமாய் காண்கின்றவர்களாக, பார்க்கின்றவர்களாக இருப்போம். அவர் எங்களுடைய பார்வையால் அவர் கவரப்பட வேண்டும். அவரை நாம் பார்க்கின்ற விதம் அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் நம்மை பார்க்கும் பொழுது மகிமையுள்ள, பலனுள்ள, பிரதிஷ்டை நிறைந்த, அதுபோல தூய்மையான ஒரு ஆராதிக்கின்ற ஆசாரிய சபையை அவர் பார்க்கிறார். இதுதான் 5வது வசனம். அப்படியானால் அன்பானவர்களே, சந்தோஷமாய் போய் வாருங்கள். அடுத்த பாகத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன்.